everyone, welcome to our channel. In the video la class 10 sample paper la நம்ம standard max standard la வந்து section B வந்து பார்க்குறோம். So section B la first question, அதாவது 21st question, find the HCF and LCM of 480 and 720 using prime factorization method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So first நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 480 நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 240 வரும், 220, 260, 230, 215, 3 5 times, 5 1 time. ஸோ இது வந்து 480க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம். 720, ஸோ 2 360, 180, 290, 245 டைம்ஸ். இது வந்து 5 வந்துருச்சு, ஆட் நம்பர் இருந்துச்சு. ஸோ 2 டேபிள்ஸில் போகாது, 3 டேபிள்ஸ். ஸோ 3 1 டைம், 3 5 டைம்ஸ், இது 3 5 டைம்ஸ் and 5 1 time. ஸோ 480க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து என்னது, 1 2 3 4 5, அதாவது 2 to the power 5 into 3 into 5. and 720க்கு 1 2 3 4, 2 to the power 4 into 3 square into 5. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா HCF and LCM வந்து கேட்டிருக்காங்க. ஸோ HCF வந்து என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், காமன் ஃபேக்டர்ஸில் லோவஸ்ட் பவர் மட்டும் எடுத்து எழுதுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 2 to the power 4 இருக்குது, 2 to the power 5. ஸோ 2ம் 3ம் மட்டும்தான் காமன் ஃபேக்டர்ஸ், அதாவது 5ம் காமன் ஃபேக்டர் தான். 2 3 and 5 வந்து காமன் ஃபேக்டர். இங்கே வந்து லோவஸ்ட் பவர் மட்டும் எடுத்து எழுதுவோம். HCFக்கு காமன் ஃபேக்டர்ஸில் லோவஸ்ட் பவர் மட்டும் எடுத்து எழுதுவோம். ஸோ 2 to the power 4 into 3 into 5. ஸோ 16 into 15 வந்து நம்மளுக்கு கிடைக்கும், which is 240. அடுத்தது வந்து LCM. ஸோ LCM அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணுவோம், காமன் ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதுவோம், மீதி ரெஸ்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸை அப்படியே இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ 2 to the power 5 வந்துடும், 3 square and 5. ஸோ இப்போ 32 into 9 into 5 வந்து வரும். ஸோ 32 into 45, which is 1440. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர் கொஷின் வந்து பார்க்கலாம். இது வந்து கொஷின் ஏ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆர் கொஷின். The HCF of 85 and 238 is expressible in the form 85m minus 238. Find the value of m அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 85 and 238ஓட HCF வந்து 85m minus 238 அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 85க்கு வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ 85க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 5 டேபிள்ஸில் போகும், 17 டைம்ஸ். 17 இஸ் அ ப்ரைம் நம்பர். அடுத்தது 238. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா 119 வந்து வரும். அண்ட் இது வந்து 17 டேபிள்ஸில் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகும். ஸோ 17 7 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ 85 நம்ம வந்து எப்படி எழுதலாம், ஸோ 5 into 17 எழுதலாம். அண்ட் 238 2 into 7 into 17 வந்து நம்ம எழுதலாம். ஸோ இங்கே வந்து HCF தான் வந்து சொல்லியிருக்காங்க கொஷனில். ஸோ HCF ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் வில் பி, HCF வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா வெறும் காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ காமன் ஃபேக்டர்னு பார்க்கும்போது இங்கே வந்து 17 மட்டும்தான். ஸோ HCF will be 17. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, HCF ஆஃப் த நம்பர்ஸை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், 85
m minus 238 equal to 17 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ 85m equal to 17 plus 238 வந்து வரும். ஸோ 17 plus 238. ஸோ 85m is equal to 17 plus 238 is 255. m equal to 255 by 85. ஸோ 5 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். ஸோ இது வந்து 5 17 times, இது 5 times 1 time, 17 1 time, இது 17 3 times. ஸோ m is equal to 3. ஸோ m வேல்யூ வந்து என்னது 3. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 22 வந்து பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 22 ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 dice are rolled together bearing numbers 4, 6, 7, 9, 11, 12. Find the probability that the product of the numbers obtained is an odd number அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 dice அப்படின்னு வந்து சொன்னாவே நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ், அதாவது நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 36 தான் வந்து இருக்கும். ஸோ 2 டைஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்னும் போதே நம்மளுக்கு வந்து என்ன வரும், total outcome will be 36. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் ரோல்டு டுகெதர், இந்த 2 டைஸும் ஒன்றா வந்து ரோல் பண்ணும் போது அந்த டைஸில் இருக்க நம்பர்ஸ் 4, 6, 7, 9, 11, 12 வந்து இருக்குது. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் obtained is an odd number அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து எடுக்கும் போது இட் ஷுட் பி எ ஆட் நம்பர். ஸோ அப்போது என்னென்னலாம் வருது அப்படின்றது வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இங்கே 4 into 6 எடுக்கும் போது 4 6 are 24 வராது. ஸோ 4 into 7 எப்போவுமே வந்து ஈவன் நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்சர் ஈவன் நம்பரில் வரும். ஸோ அப்போனா வந்து 4ஐயும் 6ஐயும் ஒமிட் பண்ணிடலாம். இப்போ 7, 9, 11 வச்சு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஈவன் 12 வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா அகெயின் அதுவும் ஈவன் நம்பர் தான். அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஆட் நம்பர் எண்டில் வரப்போகிறதில்ல. ஸோ அப்போ வந்து ஆட் நம்பர்ஸை வச்சு மட்டுமே வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும், 7 into 7, 7 7s are 49. அடுத்தது 7 9s are, அடுத்தது 63 வந்துடும். அடுத்தது 7 11, 7 11s are 77. அதே மாதிரி 9, 7 வரும், 9, 9 வரும், 9, 11 வந்து வரும். அடுத்தது 11, 7, 11, 9 and 11, 11. So probability of the product is odd. வந்து என்ன வரும், ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்னலாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நான் வந்து இங்கே இது வந்து Pன்னு எடுத்துக்கிறேன். n of p by n of s, டோட்டல் அவுட்கம்ஸை வந்து n of sன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 2 டைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 6 into 6 வந்து 36ன்னு, நான் அதுக்காக தான் 36ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 9 by 36. ஸோ 9 1 time, 9 4 times, 1 by 4. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது ஏ. நெக்ஸ்ட்டு வந்து ஆர் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ பி கொஷின் வந்து பார்த்தோம்னா, how many positive 3-digit integers have the 100th digit 8 and units digit 5 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Find the probability of selecting one such number out of all the 3-digit numbers. ஸோ கொஷின் நம்பர் 22ல் பி சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம், அதாவது ஆர் கொஷின் வந்து பார்க்கலாம்.
How many positive 3-digit integers have the hundreds digit 8 and units digit 5 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 22ல் நம்ம வந்து ஆர் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது ஸோ இப்போ அதாவது பி கொஷின். How many positive 3-digit integers have the hundreds digit 8 and units digit 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3-digit integers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யூனிட்ஸ் பிளேஸ் இங்கே டென்ஸு 100 என்ன சொல்லியிருக்காங்க, ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் 8ன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் யூனிட்ஸ் வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வர பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஒன் சச் நம்பர் அவுட் ஆஃப் ஆல் 3-digit நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3-digit நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3-digit நம்பர்ஸ் வந்து 100ல் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து எது வரைக்கும் வரும், 999 வரைக்கும் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எப்படி வந்து அந்த பிட்வீன் நம்பர்ஸ் நம்ம வந்து எவ்வளோ 3-digit நம்பர் இருக்குது அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, பிகர் நம்பர் 999 மைனஸ் 100 வந்து பண்ணுவோம், ப்ளஸ் 1 வந்து நம்ம சேர்ப்போம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ வந்து என்ன வரும், 899 ப்ளஸ் 1 விச் இஸ் 900 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போது டோட்டலாக 3-digit நம்பர்ஸ் வந்து எத்தனை இருக்குது, 900 வந்து இருக்குது. இப்போது அடுத்தது இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அதாவது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 8ம் யூனிட்ஸ் பிளேஸில் 5ம் வர மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கிற நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம அடுத்தது வந்து எழுதலாம். ஸோ இப்போ இங்கே ஸோ 805 வந்து வரும், 815, 825, 835, 845, 855, 865, 875, 885 and 8 and 895. ஸோ அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஒன் சச் நம்பர். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு வேணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஒன் சச் நம்பர் வில் பி, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10. It will be 10 by 900. 0 0 cancel ஆகிடும், 1 by 90. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் பி. 22Bக்கு வந்து இதான் வந்து ஆன்சர் 1 by 90. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 23 கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 23, evaluate 2 sin square 60 minus tan square 30 by 6 square 45. ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் வந்து மனப்பாடமாக தெரியணும். ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளை யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கும் வந்து நான் ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சாப்டர் 8 வந்து நம்ம வீடியோஸ் வந்து இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இது ஓல்டர் வீடியோஸ் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற அதே போர்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதுவுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு நியூ வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நியூ வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த சாப்டருக்கு நான் மேக் பண்ணுறேன். ஸோ எவாலுவேட் 2 sin square 60. ஸோ அப்போனா இங்கே என்ன வரும், 2 sin 60யோட வேல்யூ வந்து √3/2. ஸோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் tan 30யோட வேல்யூ வந்து 1/√3 ஹோல் ஸ்கொயர். sec 45 √2 the whole square. So 2 into 3/4 minus
1/3 by 2. So 2 one time, 2 2 times வந்துரும், which will be 3/2 minus 1/3 by 2. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். நியூமரேட்டர் பார்ட்டுக்கு வந்து நம்ம இப்போது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 2 and 3க்கு 6 வந்துடும். ஸோ இன்ட்டு 3 அப்போ 9 minus 2. ஸோ 9 minus 2 will be 7/6/2 வரும். 6 வந்து கீழே வரும். ஸோ இட் வில் பி 7/12. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 24 வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும், x,0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும், which is at a distance of square root of 41 units from the point அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் வந்து 8, -5. ஸோ இந்த பாயிண்ட்டோட இங்கே இந்த லைன் இங்கே இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏபின்னு வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 whole square வந்து வரும். இங்கே 2 பாயிண்ட் என்னென்ன எடுத்துருக்கோம், A வந்து x1 y1 எடுத்துக்கிறேன், which will be x,0 and B x2 y2 எடுத்துக்கிறேன், that will be 8, -5. and distance வந்து என்னது, இங்கே distance D will be square root of 41. substitute பண்ணிக்கலாம். So 8 minus x whole square plus -5 minus 0 whole square. So 8 minus x whole square plus 25 வந்து வந்துரும், இங்கே square root of 41. Squaring both sides. So squaring both sides solve பண்ணும்போது 41 equal to 8 minus x whole square plus 25 வந்து வரும். இப்போ 8 minus x whole square வந்து நான் a minus b the whole square ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறேன். a minus b whole square என்ன வரும், a square minus 2ab plus b square. ஸோ அப்போனா 8 the whole square minus 2 into 8 into x plus x square plus 25 equal to 41. So 41 equal to 64 minus 16x plus 25 plus x square வந்து வரும். So 41 equal to 64 plus 25 89 minus 16x plus x square. So question number 24 வந்து பார்க்கலாம். Find the point on the x-axis which is at a distance of square root of 41 units from the point 8, -5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த பாயிண்ட் 8, -5. ஸோ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற பாயிண்ட்டு x,0 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் அந்த பாயிண்டில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் த பாயிண்ட் 8, -5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ 8, -5 இந்த இடத்துல வந்து வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square வந்து வரும். இதை வந்து பாயிண்ட் A எடுத்துக்கிறேன், இது பாயிண்ட் Bன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ A x1, y1 which will be x, 0. B வந்து x2, y2ன்னு எடுத்துக்கிறேன் which will be 8, -5. டிஸ்டன்ஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ x2 minus x1. ஸோ 8 minus x whole square plus -5 minus 0 whole square equal to square root of 41. ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணுறேன். அப்போ வந்து 41 equal to 8 minus x whole square plus இங்கே வந்து 25 வந்து வரும். ஸ்கொயர் பண்ணும் போது நெகட்டிவாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக வந்து மாறிடும். ஸோ இப்போது இந்த 25 I am bringing to the left hand side. ஸோ 41 minus 25 which is equal to 8 minus x whole square. வந்து 16 equal to 8 minus x whole square வரும். ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ ப்ளஸ் or minus 16 equal to 8 minus x. So it will be plus or minus 4 which is equal to 8 minus x. So plus 4 minus 8 equal to minus x. அப்போ வந்து நம்மளுக்கு -4 equal to minus x வரும், 4 equal to x வரும். இது ஒரு பார்ட்டு. அடுத்தது -4 minus 8 equal to minus x. -12 equal to minus x. x is equal to 12. So x ஓட வேல்யூ வந்து x is equal to 4, x is equal to 12. Therefore points on x-axis 4, 0, 12, 0. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 24th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 25 வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 25. ஷோ தட் த பாயிண்ட்ஸ் A, B and C are the vertices of an isosceles triangle அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ABC இங்கே வந்து நான் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ABC ட்ரையாங்கிள் தான். இல்லை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்னு எப்படி எடுத்துப்போம்? சரி, எனி 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதான் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் இது. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்போவுமே வந்து ஃபார்முலா வந்து எழுதிடுங்க. சம் போடும் போது ஃபார்முலாவுக்கு தனியாக செப்பரேட்டாக மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 the whole square. இப்போது என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிக்கணும்? AB, BC, AC இதெல்லாம் வந்து சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து A எடுத்துக்கலாம். இதை வந்து x1, y1ன்னு எடுத்துக்கிறேன். -5, 6. B x2, y2 3, 0. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண x2 minus x1 அதாவது 3 minus of -5 which is +5 whole square plus 0 minus 6 whole square. So 3 plus 5 8, 8 square plus minus 6 whole square வரும் which is square root of 64 plus 36 which is square root of 100. 10 வந்து நம்மளுக்கு கிடைக்கும், 10 units. அடுத்தது BC பண்ணலாம். ஸோ BCயில் B வந்து x1, y1 எழுதிக்கிறேன் which is 3, 0.
x2 y2 y2 c வந்து x2 y2 9 8. again distance formula 9 minus 3 whole square 8 minus 0 whole square, which will be 6 whole square plus 8 whole square, 36 plus 64, which is square root of 100, 10 units. Next, third side. So A வந்து x1 y1 minus 5 6, C x2 y2 9 8, 9 plus 5 whole square வரும். 9 minus of minus 5 will be plus 5. 8 minus 6 whole square, so it will be 14 whole square plus 2 whole square, so 196 plus 4, which is square root of 200, which is 2 into 100, 10 root 2 units. So therefore AB equal to BC equal to not equal to AC. So therefore triangle ABC வந்து is isosceles triangle. நான் வந்து இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்திருக்கல, இங்கே ஏபிசி கொடுத்துருக்கிறதுனால ட்ரையாங்கிள் ஏபிசி ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த சம்மோட செக்ஷன் பி வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக்ஷன் சி வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.